கட்சி கட்டுப்பாடுன்றது கட்சியுடைய உள் விவகாரங்களை எங்கே பேசணும் அப்படின்னு. அப்போ உள் விவகாரங்களை நீங்கள் கட்சியை மீறி கட்சி தலைமையை விமர்சிக்கிற அளவுக்கு பொதுவெளியில் அதுவும் ஒரு பேட்டியாக கொடுக்குறீங்கன்னா அது கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல். ஆனால் வெளியில் எப்படி ஊடகங்கள் மற்றதில் பிரதிபலிக்குதுன்னா அவர் என்ன பேசிட்டாரு, சின்ன விஷயம் ஏடிஎம்கள் நடந்தாலும் அதை பூதாகரமாக்குறது, அது பெருசாகிறது. இந்த இவரே எடுத்துங்க செங்கோட்டையன் அப்படியே போவார், திடீர்னு போய் சபாநாயகர் ரூமில் 10 நிமிஷம் உட்காந்துட்டு வருவார். சபாநாயகருடன் ஆலோசனை என்ன செய்ய போகிறார் செங்கோட்டையன் நடந்ததா இல்லையா? திடீர்னு டெல்லிக்கு போய் தாஜ்மஹால் ஆக்ராலாம் போயிட்டு தாஜ்மஹால்லாம் பார்த்துட்டு வருவார். டெல்லியில் ஆலோசனை எடப்பாடியை தூக்கி இருந்து விட்டு செங்கோட்டையனை வைக்க போகிறார் சொன்னாங்களா இல்லையா? அன்றைக்கி என்ன பண்ணார் செங்கோட்டையன்? அப்படிலாம் கிடையாதுங்க, எடப்பாடி தான் பொதுச் செயலாளர், நான் டெல்லிக்கு போனால் சும்மா ஆக்ரா தாஜ்மஹாலை பார்க்கலான்னு போனேன் சொல்லணும்ல. அதிமுகவுடைய அடிப்படையே திமுக விரோதன்றது தான். திமுகவை சேரக்கூடாது. முதலமைச்சரோட பார்த்து கொலாவின்னு வந்தாரா? வெளியில் வந்து என்ன சொன்னார்? அரசியலில் நிரந்தர நண்பனெல்லாம் பார்க்கணும் இல்லைன்னாரா? இந்த ஓபிஎஸ்ஸை தான் கட்சிக்குள்ளே சேர்க்கணும்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு. சொல்கிறதுல என்னங்க தப்புன்னு பத்திரிக்காரன் கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள். 21% வாங்கினாலும் ஸ்ட்ராங்காக நின்னாரா இல்லையா? இந்த இடத்துல ஓபிஎஸ்ஸோ செங்கோட்டையனோ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? செங்கோட்டையன் பேசுறது புரிஞ்சிக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். அப்புறம் எங்கே? அப்போது எடப்பாடி ஜெயலலிதா இருந்தப்போ சும்மா அப்படி ஒரு தும்மலாக போட்டிருப்பீங்களா? சொல்லுங்கள், பண்ணியிருப்பீங்களா? ஆரம்பத்தில் இருந்தே ஓபிஎஸ்ஸை அண்ணாமலையும் டிஎம்கேயும் கையில் எடுத்து ஆப்ரேட் பண்ணாங்க. அதோடைய விளைவுகள் 2.5 வருஷமாக அதிமுக அனுபவிச்சது. ஒரு எதிர்க்கட்சியாக கூட செயல்பட முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனைக்குள்ளேயே உழந்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக பொதுக்குழுவை கூட்டி ஜனநாயக முறைப்படி தூக்கி அடிக்கப்பட்டார் ஓபிஎஸ். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவன்கிட்ட? நாங்கள் 50 பேர், அவர்கிட்ட 2000 பேர். அப்புறம் என்ன கூட்டிப்பார்? அவர்கள் அதற்காக பிரச்சாரமும் செய்யலாம், சொல்ல முடியாது. அப்போ இவர் யாரை போய் இணைக்க போகிறாரு? சேகர் பாபுயா, செந்தில் பாலாஜியா, ராஜகண்ணப்பனியா, கேகேஎஸ்ஆர்யா, யாரை இணைக்க போகிறாரு? யாருன்னு கேட்டால் அது அவருக்கே தெரியுன்றார். அங்கிள் வாட் அங்கிள்னோன்னே அதான் ஆயிடுச்சு. கோவம் வந்துச்சா? அப்போ புரிஞ்சுதா? நமக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னி இல்லை, அவனுக்கும் ரத்தம் தான் வருது. அப்போது இந்த மாதிரி வார்த்தைகள். சுந்தரா டிராவல்ஸ் அடுத்து எங்கள் ஏழைப்பா, எங்கள் அப்பா விவசாயி, உங்கள் அப்பா கோடீஸ்வரர் ஃப்ளைட்டில் போவீங்க. அது ஆனால் உண்மை தாங்க. நீங்கள் பாருங்கள், நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் அவர்களை கட்சி பொறுப்பிலிருந்து அதிரடியாக தூக்கியுள்ளார் எடப்பாடி அவர்கள். இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் ஒவ்வொரு கட்சிக்குமே ஒவ்வொரு பைலா இருக்குது, பைலான்னு தான் சொல்லுவாங்க. அந்த பைலா பிரகாரம் தான் எல்லாருமே இயங்கணும். கட்சியில் தலைவர்கள் எல்லாருமே கட்சி கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது, கட்சி ஜனநாயகம்னு ஒன்று இருக்குது. ஜனநாயகம்ன்றது பெரும்பான்மை முடிவை நமக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் ஏற்றுக்கணும், இது ஜனநாயகம். கட்சி கட்டுப்பாடுன்றது கட்சியுடைய உள் விவகாரங்களை எங்கே பேசணும் அப்படின்னு இருக்குது. அப்போ உள் விவகாரங்களை நீங்கள் கட்சியை மீறி கட்சி தலைமையை விமர்சிக்கிற அளவுக்கு பொதுவெளியில் அதுவும் ஒரு பேட்டியாக கொடுக்குறீங்கன்னா அது கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல். ஆனால் வெளியில் எப்படி ஊடகங்கள் மற்றதில் பிரதிபலிக்குதுன்னா அவர் என்ன பேசிட்டாரு, அவர் நல்லதானே சொல்கிறாரு அப்படின்னு. இது செங்கோட்டையனுடைய செயலை எளிமையாக்கி அவர் நல்லவர் ஆக்கிற வேலை. ஆனால் உண்மை என்ன? கட்சி கட்டுப்பாடு மீறி இவர் பேட்டி கொடுக்குறாரு, இது எப்படி சரியாக இருக்கும்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி வைக்கணும். சார் நீங்கள் பேசுகிறீங்க, எல்லாரும் தான் ஒற்றுமையாக இருக்கணுன்றாங்க. சசிகலா கூட கட்சி ஒற்றுமையாக இருக்கணுன்றாங்க, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. ஆனால் அதை அவங்கவுங்க இடத்துலேருந்து சொல்லிக்கிறாங்க. இப்போ எஸ்பி வர்மணியோ தங்கமணியோ இல்லை மற்ற தலைவர்களோ கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் தானே விரும்புவாங்க, உடஞ்சி போனால் விரும்புவாங்க. ஆனால் அதில் மாறுபட்ட கருத்து சில இடங்களில் இருக்கும். அந்த இடங்களில் கட்சி தலைமை இந்த மாதிரி முதலாளித்துவ கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவே இறுதியானது. அப்போ பொதுச் செயலாளர் அது வேணான்ட்டாருன்னா அதோடு அவங்க இது கொண்டு போயிடுவாங்க. பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படின்னு முடிவு எடுக்கிறார் எடப்பாடி. அந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். பிஜேபியிலேருந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, அவர் அசஞ்சே கொடுக்கல. அண்ணாமலை என்கிற நபர், நீங்கள் ஜெயலலிதாவை கட்சியுடைய மறைந்த பொதுச் செயலாளரை விமர்சிக்கிறீங்க, அண்ணாவை விமர்சிக்கிறீங்க, இதெல்லாம் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றோம், இவரை கொஞ்சம் அடக்கி வைங்கன்றோம். அவர் கேட்குற மாதிரி இல்லை. கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ஓபிஎஸ் இயக்குறாரு. கட்சிக்கு எதிராக இருக்கின்ற அன்றைய நிலைமையில் என்டிஏல இருக்கிற
டிடிவியோடு சேர்ந்துட்டு டிடிவி கிட்ட தலைமையின் கீழே கட்சி போகுன்ற அளவுக்கு பேட்டி கொடுக்குறாரு அண்ணாமலை. இதெல்லாம் என்ன கூட்டணி தர்மத்துக்கு இதானது. ரெண்டாவது டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே ஃபைல்ஸ் நான் வெளியிடுவேன்ற மாதிரிலாம் அவருடைய பர்சனல் அந்த இமேஜை உயர்த்திக்கிறதுக்கு கூட்டணி தர்மத்தை உடைக்கிறாரு. கட்சியுடைய தலைவர் சொல்லுங்க அவருக்குன்றப்போ அவங்களும் அப்படியே கம்முன்னு இருக்காங்க. அவங்களோட எண்ணம் என்னென்னா எடப்பாடி ஒரு ஆள் கிடையாது, ஈஸியாக தட்டிடலாம். ஏடிஎம்கே உடச்சி விட்டா ஒரு பக்கம் டிஎம்கே அடிக்குது. பத்திரிகையாளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்திரிகையாளர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% ஏதோ ஒரு வகையில் ஃபேமிலி வைஸோ ஏதோ ஒரு வகையில் திராவிட சித்தாந்தத்தில் ஈர்க்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா திமுக கவர்மெண்ட்டை நம்ம ஆதரிச்சா தான் நமக்கு பெருமை நினச்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதற்கேற்ற சில சலுகைகள் சில பேர் கிடைக்கும் பொழுது அவனுக்கு இன்னும் ரெட்டிப்பு சந்தோஷமாயிடுது. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, லவ் பண்ண அவங்க மனசில் என்ன ஓடும்? அவங்க வீட்டில் ஒத்துக்கணும், நம்ம வீட்டில் ஒத்துக்கணும், இப்படிலாம். பொண்ணு வீட்லேயும் ஒத்துக்கிட்டு உங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிட்டு பொண்ணு வீட்டில் உங்களுக்கு ஒரு வீடு ஒரு காரு, என்ன வேலை சரி இந்த வேலை வேணாம், எங்கள் வியாபாரம் பெரிய வியாபாரம், அந்த வியாபாரத்தில் நீங்கள் பெருசாக ஜாயின் பண்ணுங்கலாம் சொன்னால் எப்படி இருக்கும்? கண்ணா 2 லட்டு தின்னு ஆசையான்னு தானே இருக்கும். அந்த மாதிரி நம்ம பத்திரிகையாளர்கள் மற்றவர்கள் அவன் இயற்கையாகவே திராவிட இயக்க சிந்தாத்தை ஆதரித்து பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த மைண்ட் செட்லேயே இருக்கிறான். மேலும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் இந்தந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அந்த மாதிரி இன்றைக்கி ஆகி போய் என்ன ஆகுதுன்னா சின்ன விஷயம் ஏடிஎம்கள் நடந்தாலும் அதை பூதாகரமாக்குறது, அது பெருசாகிறது. இந்த இவரே எடுத்துங்க செங்கோட்டையன் அப்படியே போவார், திடீர்னு போய் சபாநாயகர் ரூமில் 10 நிமிஷம் உட்காந்துட்டு வருவார். சபாநாயகருடன் ஆலோசனை என்ன செய்ய போகிறார் செங்கோட்டையன் நடந்ததா இல்லையா? திடீர்னு டெல்லிக்கு போய் தாஜ்மஹால் ஆக்ராலாம் போயிட்டு தாஜ்மஹால்லாம் பார்த்துட்டு வருவார். டெல்லியில் ஆலோசனை எடப்பாடியை தூக்கி எறிந்து விட்டு செங்கோட்டையனை வைக்க போகிறார் சொன்னாங்களா இல்லையா? அன்றைக்கி என்ன பண்ணார் செங்கோட்டையன்? அப்படிலாம் கிடையாதுங்க, எடப்பாடி தான் பொதுச் செயலாளர், நான் டெல்லிக்கு போனால் சும்மா ஆக்ரா தாஜ்மஹாலை பார்க்கலான்னு போனேன் சொல்லணும்ல. அன்றைக்கி என்ன பண்ணார்? மௌனம் கத்தாரா இல்லையா? பத்திரிகைகளுடைய ஊகங்களுக்கு தீனி போட்டாரா இல்லையா? செங்கோட்டையனை இது போல செய்ய சொல்லி தூண்டி விட்டது இல்லை அவரை இயக்குவது யார்? அதுக்கு நான் அப்புறம் வர்றேன். செங்கோட்டையனுடைய செயல் சரியா அப்படின்றத மேலே வாசகர்கள் புரிஞ்சுக்கணும்ல. ஒரு கட்சினா அந்த கட்சிக்கு தலைமை, அதற்கு கீழே மற்ற பொறுப்புகள் எல்லாம் இருக்கும். கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்குது. இப்போ எடப்பாடி நின்றுட்டாருன்னு சொன்னல, ஸ்டஃபானா நின்றுட்டார். அதற்கு பிறகு அந்த தேர்தலில் ஏடிஎம்கேக்கு எதிராக கடுமையான ஒன்றும் இல்லை ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் செய்யப்படுது. பிஜேபி தான் 2வது பெரிய கட்சின்னு பிரச்சாரம் செய்யப்படுது. கரெக்டாக 6 தொகுதிகள் பிஜேபி ஜெயிக்கும்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? 2024 எலெக்ஷனில் அண்ணாமலை பெரிய லீடர்லாம் காமிச்சாங்க. பாமகவை அதிமுக கூட்டணிக்குள்ளே இருந்தால் நல்லது இல்லை, வெளியே இழுத்தால் தான் அதிமுக பலவீனம் அடையும்னு அந்த ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? ராமதாஸே ஒத்துக்கிட்டார். நான் இஷ்டப்படலைன்னா கூட ஏடிஎம்கில் போனால் என்னுடைய இஷ்டம், ஆனால் நான் இஷ்டப்படலைனாலும் கொண்டு போய் பிஜேபி கூட சேர்த்தாங்கன்னு சொன்னாரா இல்லையா? இவ்வளோ பண்ணி கொடுத்தோம். அந்த கட்சி ஸ்ட்ராங்காக 21% பிரிஞ்சு இருந்ததுனால அவர்கள் ஜெயித்தாங்க. கரெக்டாக 21% வாங்கினாலும் ஸ்ட்ராங்காக நின்னாரா இல்லையா? இந்த இடத்துல ஓபிஎஸ்ஸோ செங்கோட்டையனோ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? செங்கோட்டையன் பேசுறது புரிஞ்சிக்கிறதுக்கே 4 நாள் ஆகும். அப்புறம் எங்கே? அப்போது எடப்பாடி அந்த டீமு எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவர் இன்றைக்கி சொல்கிற அந்த 6 பேர் அவர் கூட தானே இருக்காங்க. இவர் வேற ஆள் வெளியே வந்திருக்காரு. 5 பேர் அவர் கூட தானே இருக்காங்க. அந்த 6 பேரும் போய் கட்சியை ஒற்றுமைப்படுத்தணுன்றாங்க. அதில் தாவேகா கூட கூட்டணி வைக்கலான்னு ஏடிஎம்கே ஒரு முடிவு எடுத்திருந்தப்போ தாவேகா ஒத்து வரல. அப்போது இந்த 6 பேரில் எல்லாருமே பாஜகவுக்கு போகலாம் நம்ம அப்படின்னு பேசி இது பண்ணுறப்போ அவரும் ஏற்றுக்கிட்டு போகிறாரா இல்லையா? போனாங்களா இல்லையா? அப்போ அங்கே ஒரு கட்சி ஜனநாயகம் இருக்கா இல்லையா? அன்றைக்கி நீங்களும் அவர் கூட தானே இருந்தீங்க. 2024 பாஜகவோட சேர்ந்துருந்தால் 25 தொகுதி மேலே ஜெயிச்சிருக்கலாம். இன்றைக்கி சொன்னீங்கல்ல பேட்டியில், நீங்கள் சொன்னதானே நடந்தது. பாஜகவோட தானே போயிடுச்சு அதிமுக. ஸ்ட்ராங்காக இருக்கா? இப்போ என்ன பிரச்சனைன்னு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறீங்க. கட்சியை பலகீனப்படுத்துறீங்களா இல்லையா? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். கட்சி உள்விவகாரங்களை வெளியில் வந்து பேசுவது கட்சியை பலகீனப்படுத்துமா பலப்படுத்துமா? சொல்லுங்கள். பலவீனம் தான் படுத்தும். எல்லாரும் வெள்ளும் மெல்ற வாயில் அவல் கொடுத்தீங்களா இல்லையா? அப்போ இந்த மாதிரி விவகாரங்களை நீங்கள் பொதுச் செயலாளர் இருந்து எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பண்ணாருன்னா என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? சரி, அவர் தான் இருக்கட்டும் மூத்த தலைவர், என்ன வேணால் பேசிட்டு போட்டுன்னு விடுவீங்களா? சரி, நான் இன்னொரு இப்படி வர்றேன். ஜெயலலிதா இருந்தப்போ சும்மா அப்படி ஒரு தும்மலாக போட்டிருப்பீங்களா? சொல்லுங்கள், பண்ணியிருப்பீங்களா? இல்லை, ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்க முடியுமா? அப்போது யாருடைய அசைன்மெண்ட்டுக்கு இயங்குறீங்க? அடுத்து உங்கள் கேள்வி வரும். ஆரம்பத்தில் இருந்தே ஓபிஎஸ்ஸை அண்ணாமலையும் டிஎம்கேயும் கையில் எடுத்து ஆப்ரேட் பண்ணாங்க. அதோடைய விளைவுகள் 2.5 வருஷமாக அதிமுக அனுபவிச்சது. ஒரு எதிர்க்கட்சியாக கூட செயல்பட முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனைக்குள்ளேயே உழந்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக பொதுக்குழுவை கூட்டி ஜனநாயக முறைப்படி தூக்கி அடிக்கப்பட்டார் ஓபிஎஸ். கரெக்டாக
அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற எல்லா கோர்ட்டுக்கும் போனார், ஐநா சபை வரைக்கும் போனார். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவன்கிட்ட? நாங்கள் 50 பேர், அவர்கிட்ட 2000 பேர். அப்புறம் என்னையா கூட்டிப்பார், கரெக்டாக கிளம்பு அப்படின்ட்டாங்க. சுற்றி நேர்கிறார், என்டிஏல இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாரு. பிரதமர் எனக்கு நெருக்கமானவர், ஜனாதிபதி முர்மு எனக்கு நெருக்கமானவர், அவர் நெருக்கமானவர், அமித்ஷா இப்படியே காமிச்சின்னுக்கிறாரு. இதெல்லாம் லோக்கல் அரசியல்வாதிகள் பண்ணுறது. யார் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கின்னு என்ன பார்த்தியா பார்த்தியா அப்படின்னு. அதுக்கும் ஒத்து வரலன்னு ஒரே நாளில் நேரம் மாறினாரா ஓபிஎஸ்? கல்வி நிதியை தர வேண்டும் அப்படின்னாரா? அது யாருடைய குரல்? திமுக யாருடைய குரலாக ஒழித்தார்? மறுநாள் என்ன பண்ணார்? அதிமுகவுடைய அடிப்படையே திமுக விரோதன்றது தான், திமுகவை சேரக்கூடாதுன்றது. முதலமைச்சரோட பார்த்து கொலாவின்னு வந்தாரா? வெளியில் வந்து என்ன சொன்னார்? அரசியலில் நிரந்தர நண்பனாலும் பார்க்கவே இல்லைன்னாரா? இந்த ஓபிஎஸ்ஸை தான் கட்சிக்குள்ளே சேர்க்கணும்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு. அப்படி சொல்கிறதுல என்னங்க தப்புன்னு பத்திரிக்காரங்க கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், கரெக்டாக? டிடிவி ஒரு கட்சியை ஆரம்பித்து தனியாக இருக்கார். ஒரு கட்சியை இல்லை இருக்கிறவரை கொண்டு போய் ஏடிஎம்ல சேர்க்க முடியுமா? அறிவு இருக்கா அவங்களுக்கு? கேட்குறவங்களுக்கு கேட்கணும்ல. சரி, சசிகலா கட்சி பொதுச் செயலாளர் இருந்து வழக்கு போட்டிருக்காங்க, அது தனியாக இருக்குது. அவங்க என்றைக்குமே எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு எங்கேயுமே சொல்லலை. மற்றவர்கள் சொல்லி தெரியுறாங்க. எடப்பாடி முதல்வர் ஆகக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை. அதிமுக ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்ட அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும், திமுக வீழ்த்தப்பட வேண்டும், அதற்காக நான் பாடுபடுவேன்றாங்க. கரெக்டா? அவர்கள் அதற்காக பிரச்சாரமும் செய்யலாம், சொல்ல முடியாது. அப்போ இவர் யாரை போய் இணைக்க போகிறாரு? சேகர் பாபுயா, செந்தில் பாலாஜியா, ராஜகண்ணப்பனியா, கேகேஎஸ்ஆர்யா, யாரை இணைக்க போகிறாரு? யாருன்னு கேட்டால் அது அவருக்கே தெரியுன்றாரு. அது அவருக்கு தெரியும்ல, நீங்கள் சும்மா இருக்க வேண்டியதுதானே? 10 நாள் டைம் இல்லாக்கட்டி நாங்கள் முடிவு எடுப்போன்றாரு. நீங்கள்ன்ற இந்த இடத்துல யார்? அப்போ நீ கட்சி தலைமைக்கு கெடு வைக்கிறது, கட்சியுடைய உள் விவகாரங்களை பொது வெளியில் வந்து பேட்டி அளிப்பது, கட்சியை பலவீனப்படுத்துகின்ற வேலையை செய்யும் பொழுது கட்சி தலைமை உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யும். அதை தூக்கிட்டு நான் இதை எதிர்பார்க்கவில்லைன்னா அப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக கட்சியில் இருந்ததே வேஸ்ட். சின்ன மாவட்ட செயலாளர் கேட்டால் கூட சொல்லுவான், கட்சி தலைமைக்கு எதிராக செயல்பட்டால் பேட்டி கொடுத்தால் கட்சி விளக்கம் கேட்க நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கைன்றது கட்சியை விட்டு நீக்கலல்ல, உங்கள் பதவியெல்லாம் பிடிங்கிட்டாங்க, உங்களை கீழே கொண்டு நிப்பாட்டாங்க, அடுத்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க, உங்கள் விளக்கம் ஓகேன்னா ஏற்றுக்குவாங்க, இல்லாட்டி முடிஞ்சது கதை. இவர் இதெல்லாம் தெரிஞ்சு தான் இவர் பேட்டி கொடுக்குறாரு. அப்படின்னா இவர் முடிவு பண்ணிட்டார். அதுக்கு ஒரு காரணமாக ஒற்றுமை அது இதுன்றாரு. கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு ஒற்றுமையை குலைக்கிற வேலையில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கட்சியை பலகீனப்படுத்துகிற வேலை பண்ணுறீங்க. இப்போ அடுத்து எங்கே போவீங்க? விஜய்கிட்டயா? ஓசோன் படம் அங்குது, அங்கே இங்கேயாவது கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க. நம்ம ஆளுப்பா பழைய ஆள், எம்ஜிஆர் காலத்தில் இருந்துக்கிறாரு, அங்கெல்லாம் புஸ்திக்கெல்லாம் தெரியவே தெரியாது, யார் நீன்னு கேட்பாப்புல. கட்சியில் சேர்ந்துட்டா முடிஞ்சிச்சு, இந்தா அங்கே உட்காருங்க, இங்கே போங்க, விஜய் பார்க்கணும். விஜயெல்லாம் பார்க்க முடியாதுங்க, நாங்களே பார்த்து 4 நாள் ஆச்சு, நீங்கள் விஜய் பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஆகும். இங்கே போகணும், அறிவாலயத்துக்கு போகணும். அறிவாலயத்தில் போய் 10ஓட 11, இப்போ 2 பேர் போனாங்களே, அவங்க மட்டும்தான் போனாங்க. இவர் ஒரு 1000 பேர் கூப்பிட்டு போவார். கூட ஒரு அம்மா இருக்கிறாங்கல்ல, சத்யபாமான்னு, யாருன்னே தெரில. ஒரு காலத்தில் எம்பியாக இருந்தாங்க, ஒரே சிட்டிங், அதோடு காண போயிட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவில் ஒரு அம்மா போய் ஜாயின் பண்ணாங்க பாருங்க, தாவேகல்ல, ராஜலட்சுமி, ஒரே எம்எல்ஏ. இப்படி தான் இவங்க கதை. இந்த ரிட்டையர்டு பார்ட்டிங்க இதெல்லாம் கூட்டின்னு போய் சேரலாம். இதனால் ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் வெளியில் எப்படி உருவாக்கப்படுகிறதுனா, என்னையா பண்ணார் மனுஷன், எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னாரு, அவரை போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு விட்டுருவாங்க. எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு பேசுங்க, தப்பே கிடையாது, கட்சிக்குள்ளே இருந்து பேசுங்க, அதான் கட்சி நடைமுறை. இப்போ திமுகவில் கேஎஸ்ஆர் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க, அவர் வெளியிலேருந்து அறிக்கையெல்லாம் விட்டுனுக்கிறாரு. நாளைக்கே வேலுகிறார்ல, மயிலாப்பூர் இது எம்எல்ஏ, ஒரு பிரச்சனை வச்சு தலைவர் இப்படி பண்ணுறதுலாம் சரியில்லை, யாரோ வந்து நீ கட்சி இல்லைங்கிறாங்க. அவர் எப்போத்துலேருந்து கட்சியில் இருந்தவர், கலைஞர் கூட இருந்தவர், முதல்வரை இதுக்கெல்லாம் கூட்டு போனவர், ஜெனிவா இதுக்கெல்லாம் கூட்டு போனவர், டெசோ மாநாடு 2 தடவை நடத்த காரணமாக இருந்தவர். கலைஞர் கைது பண்ணப்போ கேசட்டை தூக்கிட்டு வந்து அவர் கொடுக்கணும்னா அந்த கைது விஷயமே வெளியே தெரிஞ்சிருக்காரு, மத்திய அரசுலாம் போயிருக்காது. அப்படி போட்டு வெளியே அனுப்பிச்சிட்டிங்களே, நியாயமாக கட்சி ஒற்றுமையாக இருக்கணும், அவர் வந்து உள்ளே இணைக்கணும். இப்போ 10 நாள் டைம் இல்லாவிட்டால் நாங்கள் முடிவெடுப்போம்னா என்ன ஆவார் சொல்லுங்கள்? அவர்கிட்ட போய் மைக்கை போட்டு நம்ம ரிப்போர்ட்டுருங்க, ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, யாரை சொல்லுங்கள், அது அவர் தலைவருக்கே தெரியும். இப்படி சொல்லி மறுநாள் நடவடிக்கை எடுத்தோடனே நான் இதை எதிர்பார்க்கவில்லைன்னா இந்த நடவடிக்கையில் ஒரு சின்ன ஒரு கருணை இருக்குதா நான் பார்க்குறேன் சார். கட்சியின் பொறுப்பில் தான் நீக்கியிருக்காரு இல்லையா, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்க பண்ணலை. இதில் ஒரு ஸ்டாப் காட்டினார், அவர் மேலே பார்க்குறாரு, அதெல்லாம் கிடையாது. கருணைக்கு நிலம் கிடையாது, கட்சி நடைமுறை. ஃபஸ்ட்டு நோட்டீஸ் கூட தரல, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவாங்க.
நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. இல்லை, பொறுப்பு விளக்கம் கேட்டு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். இப்போ நீக்கிட்டு இல்லை, அப்புறம் நோட்டீஸ் போதில்லை. போகும். நாளைக்கு இவர் எங்கேயோ கோர்ட்டுக்கிட்டு போய் என்கிட்ட கேட்கல அப்படின்னா அது மாதிரி அனுப்புவாங்க. அது பதில் கொடுத்துட்டு ஏற்பது இல்லாட்டி 6 மாதம் சஸ்பெண்ட் அது மாதிரி தான் பண்ணுவாங்க. 6 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது தெரியுமா? இல்லை, இப்போ சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா செங்கோட்டையோட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? டிஎம்கே போயிடுவார். கடைசியில் இவங்க போய்க்கிட்டாங்க தானே. குருநாதர் போய்க்கிறாருல, முத்துசாமி ஏற்கனவே அங்கே இருக்காருல்ல, ஏற்கனவே 11-12 பேர் இருக்காங்களாங்க. இவரும் போயிடுவார். அவங்கள தானே சேகரன்னார் கட்சிகளை கொண்டு வந்து. யாருங்க சொன்னார் அவர்? சொல்லுங்கள், நீங்களா சொல்லுங்கள். ஆனால் காலிலேருந்து யாராட்டையும் கேட்டுனுக்கிறேன். ஓபி ரவீந்திரநாத் ஒரு தகவலை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் வந்து ஒரு தகவலை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. 10 தோல்வி பார்த்ததுக்கப்புறமும் எடப்பாடி இன்னும் திருந்தலை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை. 10 தோல்வி பார்க்குற வரைக்கும் கூட இருந்தது யார்? அதே தென் மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் அவங்க அடித்து சென்டம் அடித்தாங்க. சேலம் வடக்கு மட்டும்தான் டிஎம்கே ஜெயிக்க முடியுது. மற்ற இடங்கள்லேயும் அவங்க ஜெயித்தாங்க. நீங்கள் தென் மண்டலத்தில் என்ன ஜெயிச்சு கொடுத்தீங்க? 10 தோல்வியில் உங்களுக்கு பங்கு இல்லையா? எடப்பாடிக்கு தான் பங்கு இருக்கா? ஓபிஎஸ்க்கு பங்கே இல்லையா? இன்றைக்கி மாபெரும் தலைவராக சொல்லிக்கிறாரு, பங்கே இல்லையா? உங்கள் தொகுதியிலே உங்களை நிற்க முடியலையா? தங்க தமிழ் செல்வன் எடுத்து நிற்க வேண்டியதானே? எதுக்கு ராமநாதபுரம் ஓடுனீங்க? நீங்கள் 10 தோல்வி அதிமுகன்னு எந்த உரிமையில் பேசுகிறீங்க ரவீந்திரநாத்? உங்கள் லெட்டர் பேடில் மோடி படத்தை தானே போட்டுருந்தீங்க. யாராவது போடுவாங்களா? ஜெயலலிதா இருந்தால் போட்டிருப்பீங்களா? நான் கேட்குறேன். லெட்டர் பேட் போட்டிங்கள்ல, யார் படம் வந்தது? அதில் மோடி படத்தை வச்சு போட்டிருந்தாருங்க. இவருன்னு பாஜக எம்பியா? இவர் ஒரே ஒரு எம்பி அதிமுக. இவர் தானே இப்போ இருந்தது 2019. எப்போ ஏன் பாடல நீங்கள்? இங்கே ஜெயலலிதா படம் எடப்பாடி படம் வச்சு தானே நீங்கள் போடணும். ஒருங்கிணைப்பாளர் அப்போ இவர் இருந்தார். 3 பேர் படத்தை போட்டு தானே போடணும். எதுக்கு மோடி படத்தை போட்டிங்க? மோடின்னு உங்களுக்கு தலைவரா? இவர் வந்து இங்கே அறிவுரை சொல்கிறேன். தான் விஷயம். எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக கடந்து வந்த பாதை எப்படி பார்க்குறீங்க சார்? எடப்பாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இப்படி இன்றைக்கி பல பேட்டிகளில் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எடப்பாடி இருந்த இடத்துல பொதுச் செயலாளர், இப்போ முதலமைச்சர் ஆனார், பொதுச் செயலாளர் வர்றாரு. ஒரு ஓபிஎஸ் இருந்திருந்தால் என்ன ஆகிருக்கும்? அப்படியே பங்கு போட்டு பிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. திமுக கொஞ்சம், பாஜக கொஞ்சம். அவங்க கேட்குறாங்களோ இல்லையா, என்ன தலைவர் எவ்வளோ வேணும், நான் பிரித்து கொடுக்குறேன்னு கொடுத்துருப்பார். இவர் வளவலா வெண்டக்கா நம்ம செங்கோட்டையன் அவர் இருந்துன்னு தானே பண்ணியிருப்பார். இவர் பேசுறதுக்குள்ளே பாதி மாட்டம் முடிஞ்சிட்ருக்கோம். நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்றது ஸ்டஃப்பாக இருக்கணும். ரவி பெர்னாடு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நான் அவரை பேட்டி எடுக்க போகிறேன், எந்த காலகட்டன்றதை பார்க்கணும். அப்போல்லாம் ஜெயா டிவினா நீங்கள் துடிப்பாங்க. ஜெயா டிவி ரிப்போர்ட்டருங்கள தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு அவர் போயிட்டாருன்னா அவர் தான் ராஜா. ஜெயா டிவி ரிப்போர்ட்டு தான். நம்மளை கொஞ்சம் போடுங்க, பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படி இப்படி. அந்த நம்ம ஆளுங்க பயங்கரமாக கொலிப்பாங்க. அவங்க செய்தி வந்துச்சுன்னா அம்மா பார்க்குறாங்க, அம்மா பார்க்குற டிவி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஜெயா டிவியில் எப்படியாவது வந்துடணும். நீங்கள் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துவோம், எல்லாம் போய் காத்து கிடப்போம். என்ன ஜெயா டிவி வந்துட்டோம் சார், என்ன ஜெயா டிவி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, சன் டிவியே வந்து இது நீங்கள் என்ன அந்த அளவுக்கு ஒரு இது. இப்படிப்பட்ட ஜெயா டிவியில் ஸ்டார் ஆங்கர் ரவி பெர்னாடு இவரை பேட்டி எடுக்க போகிறார் எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு. அப்போ இது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு வேஷ்டி மாற்றிக்கிட்டேன். இவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஏதோ நமக்கு தான் பேட்டி கொடுக்க வர்றாரு. அவங்களாம் நினச்சிருப்பாங்க, ஐயோ ஜெயா டிவியாக உட்காருங்க, வந்துடுறோம் அப்படின்னு இது பண்ணுவார்னு பார்த்தா அவர் ரியாக்டாக ஒரு நிமிஷம் சார் போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிறீங்க? இந்த ஒரு அம்மா, வயசான அம்மா பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்தோன்னே இவருக்கு எங்கள் ஜெயா டிவி பேட்டி எவ்வளோ முக்கியமாக நாங்கள் எங்கேருந்து வந்துக்கிறோம், அவன் துடிக்கிறான், நாங்கள் பேட்டி எடுக்க வந்துக்கிறோம், நீங்கள் என்னமோ ஒரு வயசான அம்மா அப்பா ஒருத்தவங்க 2 தம்பதி வந்து அவங்கள கூப்பிட்டு போகிறோம். இல்லைங்க எங்கள் தொகுதி ஆளுங்க. இருக்கட்டும் சார், இந்த பேட்டி அதோட எங்கள் தொகுதி தானேங்க, நம்ம ஆள் தானேங்க முக்கியம். அவர் 400 சவரன் நகை காணா போயிடுச்சான், டிஜிபிட்ட கூப்பிட்டு போய் சொல்லிட்டு வந்தாங்கண்ணே. இவர் பேட்டியை முடிச்சு கூட கூப்பிட்டு போயிருக்கலாம். இல்லை ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு வேறு யாரையா கூப்பிட்டு பாருங்கப்பான்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்போ அவர் தொண்டர்களுடைய தலைவர் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு. நான் அதை தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாக நான் பார்க்குறேன். டிடிவி தினகரனை சேர்க்கணும்னு நீங்கள் இவர் டைட் பண்ணுறாரு அமித்ஷா. அமித்ஷாவே சொல்கிறாருல்ல, குருமூர்த்தி சொன்னார்ல பேட்டியில். அப்போ அந்த இடத்துல ஓபிஎஸ் தானே பண்ணியிருப்பார். சொல்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறேங்க ஐயா, எவ்வளோ சீட்டு கொடுக்குன்றது ஐயா சமூகம் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்றேன். 15 சீட்டு கொடுங்க சமூகத்துக்கு, அப்படியே பண்ணிடுறாங்க. பண்ணியிருப்பாரா இல்லையா? செங்கோட்டையன் இது வந்து என்னென்னு ஆரம்பிச்சிருப்பார், அதெல்லாம் நம்ம சேர்த்துருங்க சீட்டை கொடுங்கன்னு போயிட்டுருப்பார். இங்கே சேர்க்க முடியாதுன்னு உறுதியாக நிற்கிறேன். அதை சொல்கிறாங்களா இல்லையா? சேர்த்துருந்தா உண்மை தான், சேர்த்துருந்தா ஒரு 20 சீட்டு எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்கலாம். டிஎம்கே இன்றைக்கி மெஜாரிட்டி கிடச்சிருக்காது.
இந்த ஆட்டம்லாம் இருக்காது. ஆனால் இந்த லீடர்ஷிப் தன்மை தான் சர்வாதிகாரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் முன்வைக்கிறாங்களே சார். ஜெயலலிதாவுக்கு சொன்னாங்க, எம்ஜிஆருக்கு சொன்னாங்க. இன்றைக்கி இவர் பண்ணுறதுனா அது தன்னுடைய பேரனை கூட கொண்டு வராங்க உள்ளக. மகனை டக்குன்னு கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்க மாட்டேன்னாங்க, எம்எல்ஏ ஆக்குனாங்க. எம்எல்ஏ ஆவார், ஆனால் அமைச்சரை ஆக்கவே மாட்டேன், நானும் ஆகவே மாட்டேன்னாரு உதயநிதி. ஆனார். எம்எல்ஏ ஆனாலும் இதானாலும் துணை முதல்வர் ஆகவே மாட்டாங்க. கருத்தை அப்படியே உருவாக்குறாங்களாம். துணை முதல்வர் ஆகிடுவாரா? 4 இடத்துல கேட்க விடுறது. என்ன சொல்கிறீங்க, துணை முதல்வரா? அப்படி போயிடுவாங்க. ஏங்க சொல்லுங்கள், மறுபடியும் இன்னொரு இடத்துல துணை முதல்வர் ஆவாரா? அதெல்லாம் வந்து எங்கள் அப்பா தான் முதல்வர் கையில் இருக்குது, அவர் கையில் தான் இருக்குது, அவர் கையில் இருக்குதான். அப்புறம் அவர் இப்படியே ஊட்டினேங்கிறாங்க. இன்னும் 2 பேர் எல்லா அடிமைகளை கேட்குறது, முதல்வர் ஆவாரா அவர் ஆனால் நாங்கள் வரவேற்போம் அப்படி இப்படின்னு இப்படியே கருத்தை உருவாக்கிட்டு ஒரு நாள் துணை முதல்வர் ஆகிறோம். நான் ஒன்று இங்கே ஏற்கனவே நாம் சொல்லியபடி துணை முதல்வர் ஆகிவிட்டா எப்படி? அப்போ ஏன்பா அவர் சொன்னியபடி ஆக மாட்டேன்னாரு, அது நடக்கலையேன்னு கேட்க மாட்டாங்க. அப்போ இங்கே அதுக்கு பேர் என்னது சொல்லுங்கள்? நீங்கள் யார் இருக்கணும்? உண்மையிலே துணை முதல்வர் யார் வரணும்? 71 கட்சியில் இருக்காப்புல துரைமுருகன். தம்பி வா, தலைமையாக இருக்கவா அப்படின்னு அண்ணா சொன்னார். அந்த மாதிரி நான் சொல்கிறேன், தம்பி உங்கள் அப்பாரு அவருக்கு தான் போயிட்டார்ல, இவர் என்னமோ ஓட்டினார், எனக்கு வந்து அப்படி இருந்தார் இப்படி இருந்தார். ஏன்னா இவர் எடுத்து தக்க வச்சுக்கணும்ல, அது திமுகவே உரியது. அது அப்படியே சொல்லும் போது இவங்கள சேர்த்துக்குவாங்க, அப்படியே உருட்டி புரட்டி அப்படியே அடிப்பாங்க. அது வந்து திமுக காரங்களுக்கே உள்ளது. அன்றொரு தினம் கலைஞர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பொழுது ஒரு டிஎஸ்பி முறைக்க வந்தார். அந்த நேரத்தில் நான் தலைவருடைய தொண்டனாக அவரை அப்படி இப்படின்வாங்க, அந்த இவர் நொழிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி அன்றைக்கெலாம் உருட்டினார். துரைமுருகனுக்கு தானே கொடுத்துருக்கணும் மோஸ்ட் சீனியர்ன்றதை விட அனுபவம் இருக்குல்ல. சரி, அவர் வேணாம், வேறு யாராவது KN நேரு. ஆனால் யார் கொடுத்தீங்க? அவருடைய ஒர்க்கை பண்ணுறாரா? தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்குது, அப்பா தான் போக முடியல, கூலிப்படம் பார்க்க போயிட்டார். நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டீங்க. நீங்களாவது அங்கே போய் உட்காந்து என்னங்க பிரச்சனை? ஒன்றும் இல்லைங்க, 23,000 ரூபா வாங்கியிருந்தாங்க, இந்த பாடாவதி எவனோ வந்துக்கிறானா, அங்கே போக சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, இங்கே வேலை செஞ்சால் அங்கே வேலை செஞ்சு அதே தான் பண்ண போகிறோம், 5,000 ரூபா கம்மியாக தரோம் அப்படின்னா என்னங்க நியாயம்? அப்படின்னா அதான் சொன்னாங்க. யாருங்க அது பண்ணா அப்படின்னு, தேர்தல் நேரம் தலைவரை கொஞ்சம் பார்த்து, அந்த ராம்கே வரக்கூடாது, கார்பரேஷன் தான், நீங்கள் அந்த இதுக்கு தான் தூய்மை பண்ணலாம் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதே சம்பளம் தான், அடுத்த வருஷம் இல்லை 27ல் உங்களுக்கு 5,000 ரூபா ஏற்றி தரேன். ஐயோ தெய்வமே, 27ல் இருப்பீங்களா அப்படின்னு யாரா? தெய்வமே அப்படின்னு. அது ஒரு இது நான் பண்ணாரா? போவே இல்லை. போயிட்டு வந்து ரிவ்யூ எழுதுறாரு. அவர் போயிட்டு வந்து ஃபோட்டோ போடுறாரு. இங்கே பெரிய பிரச்சனை. ஒரே நாளில் இந்த பிரச்சனை தமிழ்நாடு ஃபுல்லாக பரவிச்சா? தடுத்துருக்கலாம்ல. அப்போ அனுபவம் என்பது பயன்படுத்திக்கலல்ல. இதுக்கு பேர் என்ன? சர்வாதிகாரம் தானே. அப்போ இவர் இந்த மாதிரி இவர் சர்வாதிகாரன்றாங்க. இவரை வந்து டக்குன்னு யாரும் போய் பார்க்கலாம், பேசலாம், சாதாரணமாக பேசலாம். அந்த இதெல்லாம் பிரச்சாரத்திலே பார்த்தீங்கன்னா பல பேர் கேட்குற கேள்விக்கு, பொதுமக்களாக இருந்த கேள்விக்கும் சைகையில் கேட்குற கேள்விக்கும் உடனுக்குடன் பதில் கொடுக்குறாரு. அதை விடுங்க, பிஎஸ்ஓ பின்னாடி இந்த பேப்பரை சொல்லினா இருக்காப்புல. ஒரு பிஎஸ்ஓ நிற்பார் பாருங்க, பேசி முடிக்க முன்னாடி பேப்பர் சொல்லுவார், அப்படி பார்ப்பாப்புல, மறுபடியும் வாங்கிட்டு படிவார். சாதாரணமாக பேசுறது பழகிறது உங்களுக்கு எளிமையாக இருப்பாப்புல. இங்கெல்லாம் நீங்கள் பண்ண முடியுமா? கிட்ட நெருங்க முடியுமா? இல்லை நீங்கள் ஏதாவது தலைவரே இந்த மாதிரி விஷயம் ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் இங்கே பேசும்போது 2 மந்திரி காதில் சொல்லுவோம், தலைவர் அந்த மாதிரி விஷயம் அப்படின்னு, இது பேசிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டுக்குவார், பேசுவார். அந்த இது இன்னொன்று அட்டாச் ஆகிறது இருக்குல்ல. நீங்கள் விவசாயம் பற்றி தெரியும், 38 மாவட்டம் பற்றி தெரியுங்க, 38 மாவட்டத்தை பற்றி சொல்லுங்கன்னா 38 மாவட்டம் பேரும் தெரியும், எந்த மாவட்டத்தில் எந்த ஆறு ஓடுதுன்னு தெரியும், எந்த விவசாயம் எந்த பூமியில் என்ன விவசாயம் தெரியும், எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைன்னு தெரியும். அப்படியே பேசிகிட்டே இருப்பாப்புல. இங்கே இதே பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி அவர்கள் இன்னொரு கருத்தையும் பதிவு பண்ணார். அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் எந்த பதவி வேண்டாலும் வரலாம், இதில் நாளைக்கு முதல்வர் உங்களிருந்து கூட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதை நான் ஓப்பனாக சொல்கிற மாதிரி திமுகலேருந்து இந்த கருத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தார். அது இவர்கள் வந்து பிரச்சார பயணம் அவர் போகும்போது முதல்ல என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பஸ்ஸு வச்சுட்டு போகிறாரு, கூட்டமே வராது, ஒன்றும் இருக்காதுன்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி மேட்டுப்பாளையத்தில் முதல் நாளுன்றதுனால கொஞ்சம் கூட்டம் கூடல, வண்டின்னா அது உடனே எடுத்து போட்டு பெருசாக வைரல் ஆக்குனாங்க. மறுநாள் வட மாவட்டங்கள், இவங்களுடைய பவராக இருக்கிற வட மாவட்டங்களில் குன்னம், கள்ளக்குறிச்சி அதுன்னு போனால் கூட்டம் அள்ளுது. அப்போ இவங்களால் ஒன்றும் தாங்கிக்க முடியல. என்ன பண்ணுறது? அவர் பல விஷயங்களை கேள்வியாக வைக்கிறார். இவங்களுக்கு தெரிஞ்சலாம் என்னது? தவழ்ந்தபாடி, டேபிள் கீழே ஊர்ந்தபாடி தான். யார் பேசுகிறா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசலை, டெப்டி சிஎம்மும் பேசுவார். நாங்கள் ஒன்றும்
தவழ்ந்து போய் பதவி பெறவில்லை, சட்டசபையில் பேசினாரா இல்லையா? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஏங்க என்னங்க இந்த மாதிரிலாம் வார்த்தைலாம் பேசுகிறீங்க, தவழ்ந்து போய் ஊர்ந்து போயின்றது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வார்டு இல்லைன்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குறாராம். ஒருத்தரை புண்படுத்துறீங்க, நாய் போகுது பார் அப்படின்னு, என்னங்க எப்படி பேசுகிறீங்க, நாய் இல்லை ஏங்க, நாய் போகுதுன்றது வந்து கெட்ட வார்த்தை இல்லையாங்க, ஒரு நாய் போகுது அது சொன்னேன் ஏங்க, அது நான் போகும்போது நான் சொல்கிறீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி, என்னங்க நியாயம்? அதுக்குள்ளே சந்தோஷம், ஐ உனக்கு இதாகிடுச்சா அப்படின்னு. அங்கிள் வாட் அங்கிள்னோன்னே அதான் ஆயிடுச்சு, கோவம் வந்துச்சா? அப்போ புரிஞ்சுதா, நமக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னி இல்லை, அவனுக்கும் ரத்தம் தான் வருதுன்னு. அப்போது இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்திட்டு அப்புறம் இந்த பஸ்ஸு சுந்தரா ட்ராவல்ஸ்னு அடுத்து பா எங்கள் ஏழைப்பா, எங்கள் அப்பா விவசாயி அப்படின்னா, உங்கள் அப்பா கோடீஸ்வரர் ஃப்ளைட்டில் போவீங்க அப்படின்னு. ஆனால் உண்மை தாங்க. நீங்கள் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர் கார் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அரசு கொடுத்த கார் தான் யூஸ் பண்ணுறாரு. ஒரு தடவை கார் மாதிரியே போய் உதயநிதி கார்லேயே ஏறிட்டார். என்ன காரணம்? கன்ஃபியூஷன். ரெண்டும் ஒரே காரு, கவர்மெண்ட்டு கொடுத்த காரு கிறிஸ்டா அதுன்னு. ஆனால் உதயநிதி பார்த்தார் இந்த குழப்பம் வரக்கூடாதுன்னு அவங்க அப்பா யூஸ் பண்ண அந்த காரு 2 கோடி ரூபா என்னமோ அந்த கார். இவர்கள் அதிமுக அமைச்சர்கள் எல்லாரும் பாருங்கள் அரசு கொடுத்த காரை தான் பயன்படுத்துவாங்க. இவங்க பாருங்கள், ஒரு அமைச்சர், ஒரு 2-3 அமைச்சர் தவிர மற்ற எல்லாருமே அவங்க சொந்த வாகனம், வெளிநாட்டு வாகனம், இல்லை பெரிய லக்ஸரி வண்டிங்க. கேஎன்ஆர் இருக்கட்டும், காந்தியாக இருக்கட்டும், முதல்வரே அவர் டிஃபெண்டர் இது பண்ணதை இப்போ மகனுக்கே கொடுத்துட்டாரு. பேரன் வாங்கி கொடுத்த டிஃபெண்டர் 2.5 கோடி ரூபா டிஃபெண்டரை யூஸ் பண்ணுறாராம். இப்போ அந்த டிஃபெண்டரை அவரும் யூஸ் பண்ணுறாரு. கார் கம்பெனிகளை வியாபாரத்தை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்குவிக்கிறாரு எடுத்துலாம்ல சார். அது வேறு, அது வியாபாரம். நீங்கள் என்னென்னா பண்ணிக்கலாம், கையெழுத்து போடலாம், அது மேலே உருளலாம், அதுக்கு போஸ்ட் கொடுக்கலாம், அம்பாசிடராக மாறிடலாம். நீங்கள் வந்து எளிமையாக இருக்கிறீங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பொறுத்தவரைங்க மக்கள் உங்கள்கிட்ட நெருங்குவாங்க. எம்ஜிஆர் ஒரு ஊருக்கு ஷூட்டிங் போகும்போது ஒரு இடத்துல வண்டி நின்றோம். அப்போ அந்த தண்ணி கேனுக்கோ இதுக்கு சினிமாவில் காமிச்சிருப்பாங்க ராமன் தேடிய சீதையில். ஆனால் அது வந்துலாம் நிஜமாக ஒரு வாழ்க்கையில் பண்ணது. அப்போ பசிக்குது ஏதாவது வாங்கிட்டு வான்னு உதவியாளர் சொன்னால் அவன் போய் பக்கத்தில் ஒரு அம்மா சுண்டல் இதெல்லாம் இருப்பாங்க, அது வாங்கி கொண்டு வந்து கொடுத்தோன்னே 100 ரூபா அந்த பிஏவை 100 ரூபா கொடுத்துட்டு வருவாப்புல. 100 ரூபா 10 ரூபா என்னமோ, 10 ரூபா பெரிய தொகையில் வாங்கிட்டு இந்த மாதிரி அடிக்கடி போகிறப்ப நல்லா இருக்கு டேஸ்ட்னா அங்கே நின்று வாங்குறதுலாம் இருக்கும். ஒரு நாள் வந்து அந்த அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னொன்னே எம்ஜிஆர் என்ன ஆச்சு அது வரல, அதில் கடை முடிவு இது மாதிரி இருக்குது. உடனே நேராக போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து இயல்பாக நடக்கிற விஷயம். இந்த மாதிரிலாம் பண்ணது மூலிமா ஒருத்தர் தான் பண்ணியிருப்பார், 100 பேர்கிட்ட பரவும். இப்போ 100 பேர் ஒரு அபிமானம் வரும். இதுதான் வந்து உங்களை மக்கள்கிட்ட டச் பண்ண வைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆள் கூட உங்கள்கிட்ட நெருங்க முடியல. தூய்மை பணியாளர் விவகாரமே எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு பண்ணதை எப்படி பார்ப்பாங்க? இன்னொன்று, நீங்கள் கட்டுற வாட்சிலேருந்து மற்ற எல்லா விஷயமே ஒரு ஆடம்பரத்தை உடையது. உங்ககிட்ட இருக்கிறதுக்கு கூட சேர்றது யார்? கார் ரேஸ் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி ஒரு எலைட் டைப் ஆட்கள் தான். நீங்கள் சும்மா பேருக்கு அப்பப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்கு, நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மை பணியாளர் செயினை கண்டுபிடிச்சி கொடுத்த உடையவர்கிட்ட கொடுத்தாங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு 10 பணி நடக்கும். இது தேர்தல் நேரம்னா அவங்கள வர வச்சு இவர் கேபின்லேயே உட்கார வச்சு அவங்களுக்கு பரிசு கொடுத்தாராம். அதில் கூட அந்த பசங்க கல்வி செலவு மற்றது பார்த்துக்கிறேன், மற்ற இது பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு சேலை ஒரு இது இந்த மாதிரி இது. அப்போ இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது இது தேர்தல் கால வேலை. நீங்கள் உண்மையிலேயே தூய்மை பணியாளருக்கு பண்ணணுன்னா அன்னைக்கில் பண்ணியிருக்கணும். இவங்கள விஜய் மாதிரி வர வச்சு ஏதோ செயின் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்றதாக அந்த ஃபேமிலியை மட்டும் பார்க்கறதுன்றது என்ன, ஒரு ஃபேமிலியோடு போய்டும். பரவலான மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி தானே பண்ணணும். அப்போ இது ஒவ்வொன்றுமே நடிப்புன்ற மாதிரி இருக்குது. அங்கே ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்கும், சாதாரணமாக இருக்கும், ஒன்றக்கூடியதாக இருக்கும். இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. சார் எடப்பாடி இங்கே சொன்னது போல் திமுகவில் வர ஜென்ரேஷன் தலைமை மாற வாய்ப்பு இருக்கா சார்? அப்போ ஏழை நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கட்சியை பற்றியும் சொல்கிறாரு. எங்கள் கட்சியில் யார் வேணால் வரலாம். இதோ பக்கத்தில் இருக்க முருகுமாறன் கூட அது அந்த தொகுதியில் பேசுமா சொல்லுவார். முருகுமாறன் கூட வரலாம். அப்படி தான் நானும் வந்தேன். ஒரு வெள்ளமண்டி வியாபாரி, ஒரு கமிஷன் ஏஜென்ட்டாக இருந்தேன். கட்சியில் சின்ன சின்ன பொறுப்பாக வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். 19 வயசுலேயே கட்சிக்குள்ளே வந்துட்டார். ஆமாம், இந்த மாதிரி வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று அவர்கிட்ட ஒன்று நல்ல விஷயம் என்னென்னா, அவர் பையன் எங்கேயுமே வரல, எம்எல்ஏவோ கட்சியில் எதுலையுமே வரல. ராஜ்யசபாவில் கூட கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் டாக் பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் அவர் பிரேக் பண்ணிட்டார். அந்த விஷயங்களில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. அவர் வந்தாலும் யாரும் ஒன்றும் தப்பாக சொல்ல போகிறது இல்லை. ஆனால் எல்லாரோடையுமே அங்கே இருக்காங்களே இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து வருது. இப்போ அதை தான் அவர் சவாலாக வைக்கிறார். கொண்டு வராது மட்டும் இல்லை, சவால் வச்சா அந்த சவாலில் நிற்கிற மாதிரி ஆகிடும்ல. என் கட்சியில் இந்த மாதிரி வரலாம், நான் இல்லை யார் வேணால் வரலாம்.
உங்கள் கட்சியில் உங்களுக்கு அடுத்து வேற ஒருத்தர் வர முடியுமா? இப்போ ஸ்டாலினுக்கு அடுத்து வேற ஒருத்தர் வேற ஒரு கட்சிக்காரர் வர முடியுமானா வர முடியாது. கலைஞர் காலத்திலே கிடையாது. கலைஞருக்கு அடுத்து வைகோலாம் இருந்தார். வைகோ அடுத்து வந்துட போகிறாருன்னு தானே வைகோவை நகர்த்தினது. நகர்த்திட்டு அந்த இடத்துல ஸ்டாலினை கொண்டு வந்தது. ஸ்டாலின் கூட கிடையாது. இவர்கள் வாரிசுக்குள்ளே யாருன்னு அழகிரியா ஸ்டாலினா இப்படி தான் கேள்வி நாங்கள்லாம் கேட்டுன்னு இருப்போம். காலம் பதில் சொல்லலாம் அது இதுன்னு உருட்டினே இருப்பார். ஒரு நாள் அழகிரி வந்து உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டார். அப்புறம் அவர் கட்சி விட்டு நிற்கிட்டாங்க. அப்புறம் யார் இருக்கா? அவ்வளோதான். அப்போது துரைமுருகனா, இவரா, பொன்முடியா, அழகிரியா, ஸ்டாலினா அப்படி கேள்வி வரல. அழகிரியா ஸ்டாலினான்னு வருது. அப்போ கட்சி குடும்ப சொத்துன்ற மாதிரி மாறுது இல்லை? அதை தான் இப்போ மோடிகிட்ட ஒரு தடவை கேள்வி கேட்டப்போ சொன்னாங்க, வாரிசுகள் அரசியல் வரக்கூடாதா? எல்லோரும் தான் வர்றாங்க. வாரிசுகள் அரசியல் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வரதான் செய்வாங்க. அது இயற்கை. அதை நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஆனால் ஒரு குடும்பத்துக்கே கட்சி போதில்லை, அதை தான் நாங்கள் வந்து வாரிசுன்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா? ஏன்னா இப்போ கலைஞர், ஸ்டாலின், இப்போ உதயநிதி, அடுத்து யார் வருவா? உதயநிதி தானே வருவார். திமுக தலைவர் வேறு யாராவது வர முடியுமா? உதயநிதி தான் வருவார். அதனால தான் அதை தான் அவர் சொல்கிறாரு. அந்த சவாலு தான். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. இதை பாருடா என்ன கேட்குறாரு பாரு, ஊர்ந்தபாடி தவழ்ந்தபாடி சுந்தரா டிராவல்ஸ் இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதிலே திருப்தி அடைஞ்சிப்பாங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியில் மிக்க மிக்க நன்றி. நன்றி.